பிரைஸ் லார்ட். கர்த்தாவே ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இல்லை, இங்கிருந்து கூட வாசிக்கிறேன். 27லேருந்து யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு இயேசு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விரலிலே போடு. என் விலாவிலே போடு. உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அந்த தோமாவுக்கு உரைத்த அந்த பலமான அறிவுரைக்கு பின்னே இந்த 2 வார்த்தைகள் எழுதப்படுகிறது. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறே அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனை குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதை வருகை பரியந்தம், வாழ்வின் முடிவு பரியந்தம் நாம் சரியான மரியாதையும் மதிப்பையும் தந்து வாழ வேண்டியது. இந்த இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சபையை பற்றிய சிறிதும் பெரிதுமான மையமான தலையான எந்த ஒரு சத்தியமும் நம் வாழ்விலே நமக்கு பிரயோஜனமாக பிரகாசமாக அமைவதற்கு இந்த வாக்கியம் நம்மை வழிநடத்தும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்த வண்ணமாக இருந்து வருகிறேன். இது இயேசு சொல்லிய வார்த்தை, யோவான் அப்போஸ்தலன் மூலமாய் சொல்லிய வார்த்தை. எவ்வளவு கருத்து செறிவு மிக்க பரத்திலிருந்து நமக்கு அருளப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் அடைய பெற்றிருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனை குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் அறிந்து விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டதை கடைபிடித்ததினாலே உண்டான சேகரிப்பான நம்முடைய கீழ்ப்படிதல், உத்தமம், அவைகள் மாத்திரம்தான் கர்த்தராலே மதிக்கப்படும். அதுவும் சபையோடு சம்பந்தப்பட்ட, சபையிலே அங்கமாக இருந்து வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம்தான் தேவனிடத்தில் அங்கீகாரம் பெறும். சபையை புறஜாதிகளை கொண்டு தேவன் ஏற்படுத்தவில்லை. யூதர்களுக்காக சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஸ்தாபித்த ஆரம்ப காலத்திலிருந்தே யூதர்கள் அதை மதிக்கவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்கள் அதை நம்பவே இல்லை, விரும்பவுமே இல்லை. அதனாலே ஆண்டவருடைய சரீரமான சபையிலே புறஜாதிகளை தேவன் அங்கமாக சேர்த்து கொண்டார். வாக்குறுதியின் பிரகாரமாகவும் ஆண்டவருக்கே உரித்த அந்த உடன்படிக்கையின் பேரன்பினாலும் எந்த ஒரு விஷயத்தையும் முதற்கண் யூதர்களுக்கு ஆண்டவர் அறிவித்தார், அவர்களுக்கு தெரியப்படுத்தினார், அவர்கள் மத்தியிலே செய்து காட்டினார், போதித்தார்.
அவளை ஆசீர்வதித்தார், அற்புதங்களை செய்தார். அவர்கள் அதை அல்ல தட்டின பின்னே தான் தேவன் புறஜாதிகளுக்கு வாசலை திறந்தார். அதனால் நம்ம எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியமிக்க பாக்கியமிக்க ஒரு அந்தஸ்தை கிறிஸ்தேசு நிமித்தம், வார்த்தை நிமித்தம், இரத்தத்து நிமித்தம், ஆவியான அபிஷேகத்து நிமித்தம், ஆண்டவராகிய இயேசுடைய பரிந்துரைத்தல் நிமித்தம் தெரிந்து கொள்ளப்பட்டு நாம் இயங்கிக் கொண்டிருந்தாலும், நாம் பெருமைப்படுவதற்கும் பீத்திக் கொள்வதற்கும் தாந்தோன்றித்தனமாக நடந்து கொள்வதற்கும் தேவன் நமக்கு அனுமதி அளிக்கவே இல்லை. இந்த பேர் உண்மைகளை 3 அதிகாரத்திலே தெளிவுபட ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ரோமருக்கு எழுதுகிற 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்தில். ஆனால் நமக்கு சபை இல்லாமல் வேறு கதி இல்லை. புறஜாதி மார்க்கத்தாரான எந்த ஒரு தேச பின்னணியை சேர்ந்த யாதாம் ஒருவன் ஒருத்திக்கு ஆண்டவராக இயேசு ஸ்தாபித்த திருச்சபையின் வழியாக அன்றி வேறு கதி நமக்கு இல்லை. We have no other route and we have no other avenue, we have no other option. பக்க வழியாகவோ வேறு எந்த ஒரு நிலையில், எந்த ஒரு குறுக்கு வழியிலே நாம் கடவுளை அடைய முடியாது. நம்மிடத்தில் பக்தி இருக்கலாம், நம்மிடத்தில் விசுவாசம் அப்படியே மலைகளை பேர்க்கக்கூடியதாக இருக்கலாம், எல்லா விதமான சீரு சிறப்பு இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாக இருந்து மாத்திரம்தான் தேவனாலே நாம் அங்கீகாரம் பெற முடியும். அதனால தான் நான் கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன். சபை முக்கியம், கட்டடம் அல்ல. கண்டிப்பாக கட்டடம் அல்ல. கட்டடம் ஒரு விஷயமே இல்லை. மிகவும் பெருமைக்குரிய, அவர்களை நம்பிக்கையின் ஒரு பெரிய சின்னமாக திகழ்ந்த எருசலேம் தேவாலயத்தையே ஆண்டவர் சுட்டி காண்பித்து, தன்னுடைய சரீரத்தை பற்றி உருவகமாக சுட்டி காண்பித்து, இந்த பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிபட்டு போகும் காலம் வரும். இது இடித்து போடுங்கள், 3 நாளிலே நான் எழுப்புவேன் என்பதாக ஆண்டவர் சொன்னார். தன் சரீரத்தை குறித்து தான் சொன்னார் என்று வேதமே வியாக்கியானம் பண்ணுகிறது. மாத்திரமல்ல, கடைசி வாரத்தில் இயேசு சிலுவைக்கு போய் மரிப்பதற்கு முன்னே எருசலேமுக்குள்ளே நுழையும் அந்த விஷயத்தில், அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் இருந்து அப்படியே எருசலேம் முழுசையும் பார்க்கலாம். அதை பார்த்து கண்ணீர் விடுகிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிபட்டு போகும் காலம் வரும். உன்னை சந்திக்கும் காலத்தினை அறியல, உன் பிள்ளைகளை கல்லுகளிலே மோதி அடிப்பார்கள் என்பது இயேசு சொல்லி 70 ஆண்டுகள் கரெக்டாக, 70ஆம் இல்லை 70னா 7 40 37 ஆண்டுகளுக்கு பின்னே சரியாக நடக்கிறது. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து பரமேறின 37th இயரில் தீத்து ராயன் மூலமாக எருசலேம் தீக்கிரையாக்கப்படுகிறது. மேட்டர் இதுதான் நம்ம யோசிக்கணும். தேவனுடைய இதயத்தையே கவர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய விஷயத்தை அவசங்கைப்படுத்தி, கொச்சைப்படுத்தி, சட்டகட்டத்தமாக நடந்து, அதிமேதாவித்தனமாக நடந்து கொள்கிற தன்னுடைய ஜனத்தை ஆண்டவர் தற்காலிகமாக, அந்த தற்காலிகமாகன்னு சொல்கிறதே இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. 2000 years ஆயிடுச்சு. அவங்கள கைவிடப்பட்டவனமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் கை கொடுக்க போகிறார். இப்போ 2070ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 2000 ஆண்டு அவங்கள கைவிட்ட மாதிரி தான் இருக்கிறாங்க. நம்ம என்னைக்கு புத்தி சுயாதீனத்தோடு, மான மரியாதையோடு, சூடு சொரணையோடு, நன்றி கலந்த இருதயத்தோடு அவரையும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் அவருடைய அன்பையும் வாய்க்கு கைக்கு முற்போக்காக பேசுகிறோம். அப்படி
ப்ரேஸ் யுவர் செல்ஃப் அப்படிலாம் அப்படியே எங்கள் உயர்த்தி புகழ்கிறோம், நாங்கள் பூஜிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உதட்டில் சொல்கிறது வாழ்க்கையில் இல்லாத அந்த முரண்பாடான வாழ்வெல்லாம் முறித்து போடப்படும். ரொம்ப சின்ன சின்ன ஒப்புமையின் மூலமாக மலையளாவிய பேருண்மைகளை ஆண்டவர் விவரித்திருக்கிறார். நாம தான் அவருடைய ஆலயம். நம்முடைய அவயவங்கள் அவருக்கு சொந்தம். ஸோ அதை இல் ட்ரீட் பண்ணாலோ மிஸ்ட்ரீட் பண்ணாலோ அப்யூஸ் பண்ணாலோ அது துஷ்பிரயோகம் பண்ணாலோ அதை அவமதித்தாலோ தவறாக பயன்படுத்தினாலோ அதை ஓரங்கட்டினாலோ கண்டும் காணாமல் வாட் டு ஐ கேர்னு வாழ்ந்தாலோ அதை நம்ம திரும்பி தயவுசெய்து தாங்க, மன்னிங்க, மரியாதையும் புத்தியும் பொறுப்பையும் தாங்கன்னு கதறி கேட்டால் அவருக்கு நமக்கு இறங்கணும்னு இருந்தால் அது இறங்குவார். இஸ்ரவேலுக்கு கடவுள் திரும்பி இரக்கம் பாராட்டுறது சபையின் பின்னணியில் தான், பிஹைண்ட் த பேக் ட்ராப் ஆஃப் த சர்ச். இஸ்ரவேலுக்காக தேவன் பிரத்யேகமாக வைராக்கியம் பூண்டு ஒரு பெரிய ரட்சணையத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அப்படியே இஸ் ஆன் இஸ் ஸ்பின்ஸ், ரொம்ப அப்படியே துடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் சபை இனி இஸ்ரவேல் ஒரு தேசம்னு ஆண்டவர் பார்க்க போகிறதில்ல. 1000 அவர் அரசாட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னாலே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த பெரிய நாங்கள் தாவீது வம்சம், நாங்கள் ஆபிரகாம் வம்சம், அதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் அங்கே வாய்ப்பே கிடையாது. எல்லாம் இயேசு தான். ஆதாம்லேருந்து எல்லாருமே இயேசு தான், இயேசுக்குள்ளே தான் எல்லாமே. ஆண்டருக்குள்ள ஆண்டர் மறைச்சிட்டார். இஸ்ரவேலுக்கோ புறஜாதி மக்களுக்கோ இனி தெரிய வர வேண்டியது, பார்க்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது இயேசு மாத்திரம்தான். தொங்குன்னு தொங்கணும். இயேசு அப்படின்னு சொல்ல வந்துட்டாலே சபை அவருடைய சரீரம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் பில்டிங் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நிர்வாக போக்கில் ஒரு ஸ்தாபனம் நடத்துறது போல் இருக்குது. அதெல்லாம் மனசில் பெருசாக நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் ரொம்ப அப்படியே உண்மையாக இருக்கிறேன், தாய் சபை தந்தை சபை, இதெல்லாம் வேஸ்ட்டு. யோவானை பற்றி நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். ஆனால் அதில் சொன்னேன் என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு போதிக்கிறவன் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருப்பான். ஸ்ரீயுளுக்குள்ளே பிறந்தவர்களிலே யோவானை பார்க்கிலும் பெரியவன் இல்லைன்னு சொன்னவர் உடனே அதோடு நிறுத்தியிருக்கலாமே. அவர் மட்டம் தட்டலை ஆண்டவர். ஆனால் அதை விட ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்குது, அதை விட ஒரு பெரிய நிலை இருக்குது. அது என்ன நிலைன்னா, என்னுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். ஒருத்தன் பெரியவனாக இருப்பான், ஒருத்தன் சிறியவனாக இருப்பான், ஒருத்தன் இப்படி இருப்பான், ஒருத்தன் அப்படி இருப்பான்னா சொன்ன மாதிரி தான் இருக்க பார்க்க போகிறோம். அதெல்லாம் நமக்கு சும்மா அப்படி சொல்லி இந்த சும்மா சொல்கிறதெல்லாம் வேதத்தில் ஒன்றும் இல்லை. அதுதான் இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எது சொன்னாலும் இன்றைக்கி நமக்கு உலகமே கலவரப்படுறாங்க. யாருக்கும் வேதத்தை கேட்க இஷ்டப்படல. வேதத்திலே ஊறி போன மேலை நாடுகள் கடுநாத்தமாக வேதத்தை கருதுகிறார்கள். யூதர்களை துன்புறுத்துகிறார்கள், கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறார்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு பள்ளியிலே ரொம்ப இல் ட்ரீட்மெண்ட், அவங்கள ரொம்ப ஓரம் கட்டுறாங்க, ரொம்ப அவங்கள மனக்காயப்படுத்துகிறாங்க. தே ஆர் ஹாரஸ்ட்.
அங்கே நான் அவர்களை சந்திப்பேன். முதல் வாக்கியத்தை யோசித்தோம். யாத்திரா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில். அதே யாத்திரா 29ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசித்தோம். அங்கே நான் அவர்களை பரிசுத்தமாக்குவேன். ஸோ ஆண்டவர் நம்மளை சந்திப்பார். தேவன் நம்மை சந்திக்கும் இடம். சந்திப்புங்கிறதுல எல்லாமே அந்த மொடாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் வேடிக்கையாக இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் இப்போ மழை பெஞ்சிருச்சு, திருப்பியும் கொஞ்சம் வெயில் திரும்பியும் இடையில வரும். ஓகே, வெயில் அதிகரிக்கும், அப்புறம் திரும்பி மழை வரும். பார்த்து ஆண்டவர் இறக்கமாக செய்வார். வெயில் திரும்பி சுள்ளுன்னு அடிக்கும்போது ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க புத்து, அதாவது எறும்பு புத்து, இதெல்லாம் போய் பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் எங்கேயாவது மூலையில் இருக்கும் மண் இருந்தால் அதுலேருந்து அந்த புத்துலேருந்து வெளியே வர எறும்பை சாரையாக வரும், கூட்டம் கூட்டமாக. அது பாருங்கள். ஒன்று 2-way டிராஃபிக் மாதிரி, ஒன்று இப்படி வரும், ஒன்று அப்படி போகும். இப்போ எதுவுமா சந்திக்கும் பாருங்கள். அதில் நீங்கள் பாருங்கள், ஒரு கூட்டம் தேடிக்கிட்டே போயிட்டுருக்கோம். அது என்ன எறும்பானாலும் ஒரு விதமான கருப்பு எறும்பு இருக்குல்ல, அது கூச்சமாக இருக்கும் மேலே போனாலே. இல்லை இந்த சுளின்னு கடிச்சிடுற அந்த மாதிரி சகப்பெரும்பு, எல்லா எறும்பும் இப்படி தான் நடந்துக்குது. ஒரு எறும்பு முன்னாடி தேடிட்டு போயிட்டே இருக்கும், பைலட் மாதிரி. இன்னொரு எறும்பு ஏதாவது ஒன்று பெரிய சின்ன காரியமாக இருந்தால் அதுவே வாயில் பிடிச்சிக்கிட்டு திரும்பி இந்த பக்கம் வரும், எங்கே போகணுமோ அங்கே போவோம். போயிட்டு இருக்கும்போதே ஒன்று சும்மா போகுதுன்னா அதை கேட்ட, நீ இது தூக்கிட்டு போ, நான் இன்னொன்று எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இது நான் தான் சொன்னேன், உங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது. நான் பார்த்துருக்கேன் அதை. ஏன்னா எறும்பை பற்றி நான் படிக்கணும், அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு இந்த நீதிமொழி வாசித்தபோது அது மாளலை. என்ன தான் பார்த்தாலும் அது மாதிரி ஒரு பிரிஸ்காவாக, அது மாதிரி ஒரு ஆக்டிவாக இருக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு கமிட்டடாக ஒரு சின்னோண்டு ஜந்து அது கோடை காலத்தில் எப்படி சேர்க்குது பாருங்கள். ஸோ அதனால தான் கடவுளே சொல்கிறார், எறும்பினிட்ட போய் கற்றுக்கோ அப்படிங்கிறாரு. இப்போ தேவனாய கர்த்தர் அங்கே நம்மை சந்திக்கிறார் அப்படின்னா, அந்த எறும்பு ஒருத்தன் மீட் பண்ணும்போது இட் டஸ் லாட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ். அது ஆகாரத்துக்கு ஆகாரம் சேர்க்குது, அப்புறம் மண்ணை நோண்டி வெளியே கொண்டு வருது. திரும்ப ஜந்து திடீர்னு அந்த மூளையை பார்த்துருப்போம், நல்லா தானே இருந்துச்சு. காலையில் எஞ்சி பார்த்தா அப்படியே சர்ப் மண் போட்டு நோண்டி கரண்டி வெளியே கொண்டு போட்டிருக்கோம். ரிலன்ட்லெஸ்ஸாக ஒரு பெரிய கூட்டமான எறும்பு அந்த வேலையை பண்ணியிருக்கு பாருங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அப்படியே நமக்கே பயமாக இருக்கும், காலை வைக்க முடியாது. ஐயோ அந்த பக்கம் போகாதீங்க, எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் விட்டுருந்தா கூட அப்படியே வெளியில் இங்கே நம்ம சர்ச்சில் கூட இந்த பயங்கரமான கருப்பெரும்பு வரும் பாருங்கள், சீறிக்கிட்டு இருக்கும். தானாகவே உள்ளே போயிடும். மேபி a day or 2 திரும்பி நீங்கள் போய் குத்தி பார்த்தாலும் அந்த இடத்துல எறும்பே இல்லாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் சம்திங் டு ரியலி திங்க் அபவுட். மேட்டர் தான். இந்த மாதிரி கதை சொன்னால் நமக்கு பிடிக்கும். ஆனால் எறும்பு பண்ணுற வேலையை நாம் பண்ணணும், நாம் பண்ணுறதில்ல. ஆனால் அதுகிட்ட போய் கற்றுக்கோங்கிறாரு. தீமோத்தேயுவில் சொல்லும்போது, நீங்கள் வீண் அலுவற்காரிகளாக இராதீங்கிறாரு. டோன்ட் பி அ யூஸ்லெஸ் பிஸி பாடி. எனக்கு ரொம்ப வேலை இருக்குது பிரதர், எனக்கு ரொம்ப வேலை இருக்குது சிஸ்டர், தெரியல, ஐ டோன்ட் நோ. அங்கே நான் அவர்களை சந்திப்பேன். சபையில் தேவன் நம்மை ஒவ்வொரு முறையும் சந்திக்க தான் செய்கிறாரு. நானே தியானிச்சு தான் வரேன், தியானிச்சுட்டு அப்படி இப்படிலாம் புரிஞ்ச மாதிரிலாம் இருந்தால் வரேன். ஆனால் இங்கே நான் என்ன வாயில் திறந்து சொல்கிறேனோ அது என் காதில் கேட்குது. அப்போ தான் நானே அந்த ஆசீர்வாதத்தை பெறுறேன். அப்போ தான் நானே அந்த என்ன ரிலீஷ் பண்ணுறேன், ருசிக்கிறேன். அது மாதிரி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது உங்களோட கடவுள் பேசுகிறாரு, உங்களுக்கு புரியுது. ஆனால் நீங்கள் இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லுங்கள். அந்த சந்திப்புங்கிறது தான் மேட்டர். 2 பேர் நீங்கள் சேர்றீங்க, பேசும்போது தேவராஜ்யத்தை பற்றி தான் பேசணும். வேறு பேச்சுக்கே இடம் இல்லையா? அப்படி இல்லை.
கண்டிப்பாக அப்படி பேசி வேறு காரியம்லாம் அவசியமாக பேசி அதில் ஏதோ பிரயோஜனம் இருக்குது, ஒரு வேலை இருக்குது, ஒரு முக்கியமான உதவி இருக்குது, ஒரு பயணம் இருக்குது, ஏதோ கடமை இருக்குன்னா இட்ஸ் ஓகே. அப்படியே பேச ஆரம்பித்து கண்டதையும் கடையதையும் பேசி புரணி அழுது குப்பையை கொட்டி குப்பையை அள்ளி கடைசியில் நம்ம பக்தியை இழந்து, புத்தியை இழந்து, கூர்மை இழந்து, எவ்வளோ டேமேஜ், கண்ணுக்கு தெரியாத டேமேஜ். இரண்டாவது பார்த்தோம் 44ஆம் வசனத்தில், ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். பெரிய வார்த்தை, நடுங்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஐ வில் பி த காட். 2 நாட்களுக்கு முன்பாக ஏதோ பார்க்கும்போது அந்த 10 Commandments அந்த திரைப்படத்தினுடைய 2 ஷார்ட் கிளிப்ஸ் வந்துச்சு. எனக்கு அந்த பகுதியில் பார்வோன் மோசேக்கிட்ட சொல்லுவான், யாரையும் உன் கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது, பேர் என்னன்னு தெரியாது, அவருக்கு நம்ம பதில் சொல்லணும், அவருக்கு நான் நீங்கள் என்னப்பா கீழ்ப்படின்னு சொன்னியா, யாரை பார்த்து கீழ்ப்படிங்கிற, obey and let his people go அப்படிம்பார் அவர். நீ தேவனாய் கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் ஜனத்தை போக விடு. என்ன சொன்ன? கீழ்ப்படுகிறதா? யார் அவர்? யார் நீ இதை எனக்கு சொல்கிறதுக்கு அப்படிமா? அப்புறம் தான் அந்த அடையாளங்கள்லாம் தொடருது. இதன் மூலமாக நான் சொல்லும் வார்த்தைகள் என்னுடையதல்ல, என் தேவனாய் கர்த்தருடையதுங்கிறது மோசே சொல்லி ஒவ்வொரு அடையாளங்களாக காப்பான். அதுக்கப்புறம் அந்த வாதைகள் ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அவராக மனஞ்சி முன்வந்து சொல்லும்போது நாம் அச்சப்பட வேண்டியது. நாமெல்லாம் என்னத்தை தான் வாரி சுருட்டிட்டு வரைஞ்சி கட்டிட்டு அவரை தேடுறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதை பத்தாது, நமக்கு தெரியாது. ஆனால் அவரே நம்மளை சந்திக்க வரும்போது சொல்வார், ஐ எம் கோயிங் டு பி யுவர் காட்னா அப்படியே நெடிதாங்கியே விழுந்துடுறது தான் பெட்டர். ஏன்னா நாம் அவரை தேடும்போது, இது என்னுடைய அபிப்பிராயம், இப்போது அதெல்லாம் கொஞ்சம் பாதுகாவலை பார்த்து, சௌரியத்தை பார்த்து, நல்லது கெட்டதை யோசித்து, முடியுமா முடியாதான்னு யோசித்து, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா யோசித்து, எவ்வளோ தூரம் போக முடியுதில்ல, அவ்வளோ கால்குலேட் பண்ணி தான் கடவுளை நம்ம தேடுறோம். உங்களால் ஒத்துக்க முடிஞ்சால் ஒத்துக்கோங்க, இல்லைன்னா அது உங்கள் சௌரியம். ஆனால் சாமியே பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை நான் ஏற்றுக்குவேன், நான் உனக்கு கடவுளாக இருப்பேன். அப்படிங்கும்போது விட்டு கொடுத்து அடங்கி போகிறது தான் புத்திசாலித்தனம். பிரைஸ் லார்ட். 1 ராஜாக்கள் 9:3 வாசிச்சோன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 9:3. கர்த்தர் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் சாலமோனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். இதெல்லாம் நம்ம பறி கொடுத்துட்டோம். பயிற்சி. இஸ்ரேலை விட்டு அந்த பெட்டி பிடிபட்டதுன்னு ஏலி கேள்விப்பட்டவுடனே பிடரி மிருந்து செத்து போனார். இக்கபோத், இஸ்ரேலை விட்டு மகிமை கடந்து போயிடுச்சு. அது பின்னாடி தாவீது காலத்தில்
அது மகிமை திரும்பி வரணும்னு பெட்டியை ரெடி பண்ண பார்க்குறாரு. அதில் ஒருத்தர் அடிபட்டு சாகுறாரு. இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறத பார்க்குறோம். சாமானியமான 2 பசுக்கள் பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக வெற்றி மேய்ச்சிலேருந்து அந்த சீலோவுக்கு கொண்டு வருது அந்த மாட்டு வண்டியில். மனுஷனுக்கு கடவுளுடைய பெட்டியை சுமக்கிறதுக்கு யோகிதை இல்லாமல் போயிடுச்சு, புத்தி இல்லாமல் போயிடுச்சு, பொறுமை இல்லாமல் போயிடுச்சு, நிதானம் இல்லாமல் போயிடுச்சு, பகுத்தறிவு இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் வெரி ஸ்பீக்கிங். இதை விட என்ன ஆண்டவர் தெளிவாக பேச வேண்டியிருக்கு? தலையில் நங்குன்னு கொட்டின மாதிரி தான், தேள் கொட்டின மாதிரி தான் சம்பவம். அப்போ இங்கே சொல்கிறாரு சாலமன் ஆண்டவரை பார்த்து, அதெல்லாம் முக்கியம், அந்த விருப்பத்தையெல்லாம் கட்டி முடித்த பிற்பாடு, ஒர்க் ஃபினிஷ் ஆன பிற்பாடு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். கர்த்தர் அவனுக்கு தென்படுறாரு. கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து யோசிங்க. அதெல்லாம் வளவளன்னு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய வெற்றி தோல்விலாம் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுலாம் உங்கள் வெற்றி தோல்வி. நான் மணிக்கணக்காக சொல்கிறதோ எபிரேய பின்னணியில் கிரேக்க பின்னணியில் அதெல்லாம் மேட்டரே இல்லை. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த புரிஞ்ச அளவுக்கு என்ன கீழ்ப்படுகிறீங்களோ, எதை விடுறீங்களோ, எதை பிடிக்கிறீங்களோ, எதில் நிற்கிறீங்களோ, எதில் விலகிறீங்களோ, இதை பொறுத்து தான் உங்கள் வெற்றி தோல்வி. சமீபத்தில் அப்படி ஒரு விஷயம் நான் யோசித்தேன். ரொம்ப பெஸ்ட், ரொம்ப சிறந்த வியாக்கியானங்கள் நிறைந்த 2 புத்தகங்கள் சமீப காலத்தில் குறைந்தபட்சம் 1000 ரூபா, 800 ரூபா, 1200 ரூபா அப்படிலாம் விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அந்த புஸ்தகத்தை நான் திறக்கவே இல்லை. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது எங்கே இருக்குன்னே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு இப்போ சமீபத்தில் இந்த ஞாபக போராட்டத்தில் இருக்குது. ஆனால் அது நான் இப்படி படிக்கலைங்கிறது மாத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த புஸ்தகத்தினுடைய சிறப்பு, அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினுடைய வியாக்கியானம், அதை ஆவலாக ரொம்ப நாளாக காத்திருந்து அதை என் கைக்கு அப்படி இன்ஃபர்மேஷன் கிடச்சி அதை ஆர்டர் பண்ணி வாங்கி, ஐ ஹவ் நாட் ஓப்பன் திஸ், ஐ டோன்ட் நோ வேர் தோஸ் புக்ஸ் ஆர். எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, அது அந்த புத்தகம் வேதத்தை தழுவி தான் எழுதப்பட்டிருக்கு. அது வேதம் கிடையாது. இட்ஸ் நாட் பைபிள், பட் இட் ஹஸ் பீன் ரிட்டன் அபவுட் சம் பிரின்சிபல்ஸ் இன் த பைபிள். பட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். ரொம்ப பெரிய பெரிய வேத நிபுணர்களே அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் வாங்கினேன். அதான் இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ எனிவே, வேதத்தை இந்த பரிசுத்த வேதத்தையே நீங்கள் படிச்சுட்டா கூட கை கொள்ளாமல் போயிட்டா நம்ம வஞ்சகர்கள். சொன்னால் கஷ்டமாக இருக்குல்ல? யாக்கோபு தான் சொல்கிறார், அன்றையும் திருவசனத்தை போதிக்கலாம் இராமல் அதன்படி நடக்கிறலாம் இருங்கள். உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை போதிக்கலாம் மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடக்கிறலாம் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே என்ன சொல்கிறாரு, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன். கேளுங்கன்னு ஓயாமல் கத்து தான் கத்துறோம். ஒரே காது குடையிற மாதிரி நிறுத்து அந்த சத்தத்தை, அந்த ஓலத்தை நிறுத்துன்னு சொல்கிற மாதிரி ஓயாமல் கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். கேளுங்க சந்திங்க இறக்கமா. அவர் பார்த்து பழிச்சுன்னு ஒரு தடவை ஏதோ சத்தத்தை கேட்டேன்னா அப்போ தான் புத்தி மேய போயிடும். நீங்கள் கேட்பீங்களா அப்படிலாம் சந்தேகம் வந்துடும். கவனிங்க, கர்த்தர் கேட்கணுன்னு ஒத்த காலில் இன்னும் உபவாசம் பண்ணியிருப்பீங்க, பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. அதான் இப்போ பேதருக்கா ஜெபம் பண்ணிவிட்டு பேதர் விடுதலையாக வந்தோடனே இல்லை அது அவருடைய ஆவியாக இருக்குன்ட்டு உள்ளே உட்காந்து இருக்குதுங்க. அவர் பொண்ணு தான் சொல்லுது, இல்லை அது பீட்டர் தான். அது மாதிரி ஜென்மங்களாக இருக்கும். இப்போ கூட தோமா அப்படி தானே, அவர் பார்த்தா தான் அந்த காயத்தில் விரலை போட்டால் தான் நான் நம்புவேன். நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். இப்போ என்ன இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் ஒதுங்கிக்கணும். தோத்திரம், பிரைஸ் தி லார்ட்.
நந்தி மாதிரி சபையில் வந்து இருக்கக்கூடாது. ஆக்டிவாக இருக்கணும், இல்லை ஓரமாக இருக்கணும். அவர் செய்யும்போது, அவர் நம்ம சுற்றி இருக்கும்போது, அவர் நம்ம வந்து ஜபத்தை கேட்டு வேண்டுதலை கேட்டு அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது விட்டு கொடுத்துருக்கணும், விட்டு கொடுத்துருக்கணும், விட்டு கொடுத்துருக்கணும். என் இருதயமும் என் கண்களும் எந்நாளும் அங்கே இருக்கும். அது உங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் தான் சொல்லணும், நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கணும். உங்களுக்கு பிடிக்குதா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதுக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு அனுமதி இருக்கா, எனக்கு அனுமதி இருக்கா? வேணும்னா ஒரு நேரத்தில் பாருங்கள் இருங்கம்போ. அப்புறம் வந்து என்ன இப்படியே எங்களே பார்த்துட்டே இருக்கீங்க எந்நாளும் சொல்லுங்க பார்ப்போம். எந்நாளும், ஐயோ எந்நாளும் என் இருதயம் கண்ணும் ஆவியான்மா சரீரத்தின் மேலே தான் இருக்கும். உடனே என்ன நினைக்கிறோம், இப்போ வீட்டிலேருந்து உங்கள் அட்ரஸ்லேருந்து 3/127 127 ஏக்கு வந்துட்டதுனால அப்போ இங்கே வேணால் இருந்துக்கங்க ஆண்டவரே. ஆமாம், செவ்வறு பெருசு பெருசாக இருக்குது, உத்தரம் அவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லா பக்கத்தையும் கண் இருக்கட்டும். இந்த எசேக்கியேல் வாசிக்கிறோமே கண்ணா அப்படின்னா கண்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்கே இருதயமாக தொங்க விடும். எங்கள் வீட்டுக்கு மாத்திரம் வந்துடாதீங்க, என் சரீரத்தில் மாத்திரம் இப்படியே எனக்கு அப்படியே ஆந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காதீங்கன்னு அப்படி மனசு இருக்குமா இருக்கும். நான் சொல்லது உங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதை நீ என்னைக்கா ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். தட் இஸ் த சர்ச், தட் இஸ் த பாடி. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் மனசில் தோணுது. முகம் பார்க்குற கண்ணாடி தான் எப்பயுமே பார்க்குறதுன்னு இல்லை. சும்மாவே நம்ம சரீரத்தை அப்பப்போ பார்த்துக்கிறோமா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம். திடீர்னு கையை பார்ப்போம், திடீர்னு பார்ப்போம், அப்படியே பார்ப்போம். என்ன அளவுக்கு நம்ம கண்ணெல்லாம் பார்க்க முடியுதோ அதெல்லாம் பார்ப்போம். அதில் இன்னுமே நமக்கு திருப்தி இல்லைன்னா தான் திடீர்னு பக்கத்தில் முகம் பார்க்குற கண்ணாடி இருந்தால் அதை பார்க்கணுன்னு தோணும். நமக்கே நம்முடைய சரீரத்தை பற்றி ஏதாவது அசௌகரியமாக இருந்தால், ஃபார் அன் எக்ஸாம்பிள், திடீர்னு மூஞ்சி அலம்பணுன்னு உங்களுக்கு இருக்கும், இல்லை நீங்களே தொடச்சிக்கணுன்னு இருக்கும். அனிச்சய செயல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இன்வாலண்டரி ஆக்ஷன். அது வந்து ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அவன் பாவியோ பரிசுத்தவானோ அவன் தான் முகத்தை ஒரு செகண்ட், 2வது செகண்டுக்குள்ளே இல்லை 3வது செகண்டுக்குள்ளே 2 தடவை தொட்டுருவான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு we are so knit, so full of ourselves. நம்மையே அந்த கான்ஷியஸ்னஸ் நம்மளை அப்படி நிறைச்சிருக்கு. நீங்கள் எல்லாருமே இப்போ லேடிஸ் தான் வந்திருக்கீங்க, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நீங்கள் சும்மாவே வீட்டை விட்டு நல்லாவே கிளம்புறீங்க வச்சுக்கோங்களேன், பக்காவாக ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, எதுவுமே எல்லாம் இப்போ நாங்களாம் கிளம்புனா, இப்போ நான் வர்றதை வச்சு நீங்கள் யோசிக்காதீங்க, அது கதைக்கே ஆகாது. சிலப்பெல்லாம் பசங்க ஜென்ஸ்லாம் பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, ஷர்ட்லாம் இன் பண்ணிவிட்டு அப்புறம் கோட் டைலாம் போட்டு பக்கம் வந்துடுறாங்க. ஏன்னா நான் என்னை பார்த்துருந்தீங்கன்னா அடிக்கடி இப்படி தூக்கி வச்சுக்கோ எல்லாம் பண்ணிடுவேன். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி இந்த லேடிஸ் நீங்கள் என்ன தான் பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் உடனே அதை இங்கே இழுத்துக்கிட்டு இங்கே இழுத்து ஆமாவா இல்லையா? என்ன இப்படி இருக்கீங்க? ஆமாவா இல்லையா? என்னத்துக்கு சொல்ல வந்தேன், என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். You are constantly watched by God. அந்த உணர்வே நமக்கு இல்லை. நம்மளை அந்த சண்டேஸ்களை சொல்லி தருவோம், 2 கண்கள் உன்னை எப்பயும் பார்க்குது, 2 காது உன்னை கேட்குது, 2 கரங்கள் உன்னை அணைச்சிக்குது, தூக்கி வச்சுக்குது, இப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் வளர வளர நமக்கு அது மறந்து போன ஒரு பேர் உண்மை. இன்னொன்று விஷயம், கண்ணும் இருதயத்தையும் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, கண்ணும் இருதயம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளே தான் எல்லா ரகசியம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கண்ணு பார்க்க அது இருதயத்துக்கு போகுது, இருதயம் யோசிக்க கண்ணுக்கு வருது, கண்ணு மூலமாக திரும்பி போய் இது ரெண்டெலாம் போய் கடைசியில் அது ரெண்டும் எங்கே போய் ஞாபகமாக பதியுது? நம்முடைய ஆத்மாவில் பதியுது, நம்முடைய நினைவில் பதியுது.
ஸோ சபை முக்கியம், கூடுகை முக்கியம். நாமே தனித்தனியாக அவருடைய அவயங்களாகவும் கூட்டான அவருடைய சரீரத்திலே ஒரு அங்கமாகவும் இருக்கிறோம் என்று ரோமர்கள் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். ஸோ எந்நாளும் இங்கே இருக்கும் அவருடைய இருதயம் இருக்கும் இடம், அவருடைய கண்கள் இருக்கும் இடம். அவருக்கு எதாவது இடம் இருக்கா? நம்ம கண்ணால் பார்க்க முடியாத நம்ம எவ்வளோ கதவுகள் மனசில் வச்சுருக்கோமா இல்லையா? எவ்வளோ காரியங்களை பூட்டுறோம், எப்போ திறக்கிறோம். சிலது பூட்டப்பட்டே இருக்குது. ஆனால் பிரசங்கம் இருக்கும், ஒருவரும் பூட்டக்கூடாது இப்படிக்கு திறக்கக்கூடாது இப்படிக்கு பூட்டுக்கிறோம் இப்படிலாம் வசனாலாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒன்று உள்ளே எப்பயுமே ஒன்று பூட்டியே இருக்கும். சாவி தொலைஞ்சி போச்சுன்னு வேறு கதை சொல்லிகிட்டு இருப்போம். ஆமாவா? இன்னும் இப்படி உட்காந்துருக்கேன். ஆமாவா? ஏண்டா வந்தோன்ட்ருக்கு. ஸ்தோத்திரம். வேதத்தை ஆராய வந்தோன்னு நினைக்கிறேன், கதை கேட்க வரலன்னு நினைக்கிறேன். ஸோ குவைட் அ பிக் சப்ஜெக்ட், டெய்லி சப்ஜெக்ட், எவ்ரி மொமெண்ட். ஒவ்வொரு நொடி பொழுது நாம் நினைத்து உயிர் மீட்சி அடைய வேண்டிய, கவனிக்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். சங்கீதம் 82ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 82 verse 1. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவர்கள் தான் தேவர்கள்னு ரொம்ப சுகாதாரமான அருமையான ஒரு வியாக்கியானத்தை நாம் இந்த வசனத்துக்கு பார்க்கிறோம். அதுக்கு மேலே என்ன வேண்டியிருக்கு? நம் மத்தியிலே வாசம் பண்ணுறாரு. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். அவர் சொல்கிறாரு, இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் பை காட். நல்லா கவனிங்க, கடவுளை எதையும் சொல்ல வைக்க முடியாது, முடியவே முடியாது. ட்ரை பண்ணுங்க. அவர் எங்கள் அப்பா, அவர் மூத்த, ப்ளீஸ் டூ, சொல்ல வைங்களேன். எவ்வளோ தேவைப்படுது. உலகமும் சமுதாயமும் சபையும் இஸ்ரவேலும் மகா நெருக்கத்தில் இருக்கிறோம். சொல்ல வைங்க. கர்த்தரை சொல்ல வைக்க முடியாது. அவராக சொல்வார், சூழ்நிலையை பார்த்து அவர் சொல்வார். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். அதே சங்கீதம் 82:7. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். எவ்வளோ பெரிய அந்தஸ்து! நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் எப்படி ஆயிடுறீங்க? நீங்கள் எல்லாரும் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். இந்த துர்பாக்கியம் நமக்கு தேவையா? இந்த முரண்பாடு நமக்கு தேவையா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பெறவில்லையா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பெறணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இதயத்தில் பதிய வச்சுக்கணும். அதுக்கு இடம் கொடுக்கணும். இதெல்லாம் நம்முடைய வேலை. 138ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நமக்கு என்ன வேறு தேவர்கள்? கடவுளை வார்த்தை பெற்றவர்கள் மத்தியிலே நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறதுக்கு நான் யோசித்தபோது,
ஏனோக்கு கர்த்தர்ட்ட வார்த்தை பெற்றிருக்கிறாரு. அந்த வார்த்தையை யூதா எழுதும்படியாக, யூதா அதை கையெழுத்தாக எழுதும்படியாக கடவுள் உதவி செய்கிறாரு. பிற்பாடு ஆபிரகாம் காலத்திலிருந்து மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றவர்களாகவே இருக்கிறாங்க. ஆசாரியர்கள், ராஜாக்கள், கோத்திர பிதாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், மூப்பர்கள், குடும்ப தலைவர்கள், தலைவிகள், இவங்களெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவர்கள். நான் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். 12 அப்போஸ்தலருக்கு முன்பாக நம்ம கீர்த்தனம் பண்ணணும். நமக்குன்னு தேவன் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார், அதுலேருந்து எடுத்து சொல்கிறார். இயேசு உபயோகமானதை விட பவுல் வால்யூம் ஆஃப் ஒர்க்குங்கிறோம்ல, இயேசு 1 லிட்டர் உபயோகமாக இருந்தால் அவர் 10 லிட்டர் உபயோகமாக இருந்திருக்காரு. அதனால் இயேசுவிட பவுல் வசதிங்கிற மேட்டர் இல்லை. இயேசு நிமித்தம் தான் அவர் 10 லிட்டர் உபயோகமாக இருக்க முடிஞ்சிச்சு. இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால, பெற்றுக்கொண்டதுனால. மோசே சுட்டி காண்பிக்கிறாரு, ஏசாயா சுட்டி காண்பிக்கிறாரு, எரேமியா சுட்டி காண்பிக்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களை யாத்ராமத்தை சுட்டி காண்பிக்க எத்தனை பழைய ஏற்பாட்டு பகுதியில் அவர் எடுத்துரைத்து தேவன் தந்த கிருபையை போற்றுகிறாரு, கீர்த்தனை பண்ணுறாரு. இப்போ இவங்க எழுதின முற்றிட்டுங்கிற 66 புஸ்தகத்தை கையில் கொண்ட நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்ற தேவர்கள் எவ்வளோ நம்ம கீர்த்தனை பண்ணோம். ஹவு மச் ஆர் வி எக்ஸால்ட்டிங் தேவனுடைய வார்த்தை எவ்வளோ நம்ம பிரசித்தம் பண்ணுறோம், பிரஸ்தாவம் பண்ணுறோம். பிரசங்கம் பண்ணுறது வேறு, எவ்வளோ நம்ம அதை எடுத்துரைக்கிறோம், கீர்த்தியை எவ்வளோ சொல்கிறோம், நம்ம அதை எவ்வளோ புகழ்ச்சியாக அதை கை கொண்டு வாழ்கிறோம், எவ்வளோ நம்பிக்கையாக அதை சார்ந்து வாழ்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியாமல் எவ்வளோ சூழ்நிலை நம்ம சுற்றி வந்துகிட்டே இருக்குது. அப்படி சொல்லிட்டேன், அப்புறம் இதுக்கு என்ன பதில் வச்சுருக்க, அதுக்கு என்ன பதில் வச்சுருக்க, இதை எப்படி செஞ்சு முடிப்ப, இதை எப்படி நீ நம்புவ, இது எப்படி உனக்கு கிடைக்கும். எனக்கு அது ரொம்ப சுரீர்னு இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்ல, நீ அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு. தோமாவுக்கு சொன்னது ஒன்று, பயப்படாதே விசுவாசமாயிரு. யவீருக்கு சொல்கிறாரு. அந்த அப்பா கேட்குறாரு, உங்களால் எதாவது செய்ய முடிஞ்ச, நான் இதை செய்யணுன்னா உனக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் என் அவிசுவாசம் போக எனக்கு உதவி செய்யுங்க. யாத்ராமம் 21:6 வாசிக்கிறோம். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளின் இடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது, கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி, அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன், பின்பு அவன் என்றென்றைக்கு அவனிடத்திலே சேவித்து கொண்டிருப்பான். எவ்வளோ பெரிய ஒரு டிசிப்ளின் பாருங்கள், எவ்வளோ ஒரு புறம்பான அடையாளத்தோடு ஒரு முத்திரை பதிப்பான ஒரு நிகழ்வு. அப்படி நம்ம இன்றைக்கி ஆண்டவர் காது குத்திக்க சொல்லலைன்னு நாமளாம் சொல்லி காது குத்தின பாடலில் வேறு மாதிரி காது குத்துறோம், என்னென்னமோ பண்ணுறோம். அந்த அடிமை ஒரு எஜமானுக்கு சொந்தமாகும்போது அந்த அடிமை அங்கே கலவரம் பண்ணக்கூடாது, அங்கே அவன் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. கதவு அருகாவது, ஒரு கதவு நிலையின் அருகாவது கொண்டு போய் அவன் காதில் கம்பினாலே குத்த கடவன், பின்பு அவன் என்னென்றைக்கு அவனிடத்திலே சேவித்து கொண்டிருக்க கடவன். அப்படி நம்முடைய இருதயம், நம்ம செவியை ஆண்டவருக்கு செவி சாய்த்து கொண்டிருக்கிறோமா? நாம் தேவர்கள். ஆர் வி லிசனிங்? ஷெமா, ஷெமானா லிசன் அண்ட் ஒபே. பைபிளை நீங்கள் யோசிங்க. நான் ஒன்றும் இங்கே பொய் சொல்லலை, மிகைப்படுத்தலை. பைபிளை சரியாக படித்தா பயம்தான் வருது. கணக்கு கொடுக்கணும். தைரியமாக அதை நம்பி கரெக்டாக வாழ்ந்தால் பயமே இல்லை, எல்லா பயத்தையும் ஜெயிக்கலாம். அந்த ரவுடித்தனமான முரட்டுத்தனமான நெஞ்சை படைச்சிட்டு இருக்க அந்த பயம் மாத்திரம் வரவே வராது.
உண்மையாக நம்ம பைபிளை படித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்தால் பிசாசின் மேலே, இருளின் மேலே, உலகத்தின் மேலே, உலக ஆசாபாசத்தின் மேலே, இச்சையின் மேலே, மரணத்தின் மேலே, நோய் நொடிகள் மேலே நமக்கு பயம் இருக்காது. அதிகாரத்துக்கு நம்ம பயப்பட வேண்டாம். அதிகாரத்துக்கு ஊழ கும்பிடு போடவே வேண்டாம். தானியேல், அனனியா, மிஷாயல், அசாரியா 3-4 பேரும் அந்த நேபுக்கத்நேச்சாருக்கு பயப்படல, தரியுவுக்கு பயப்படல, அக்கினி சூளைக்கு பயப்படல, சிங்கத்துக்கு பயப்படல, ராஜாவின் கட்டளைக்கு பயப்படல, குத்தம் சொல்லி அவனை சிறையில் போட்டவங்கள பார்த்து பயப்படல. மொர்தெகாய்க்கு ஆமானை கண்டு பயமே கிடையாது. ஆமானுக்கு தான் மொர்தெகாய் பார்த்தா செத்து மடிஞ்சான், கடைசியில் செத்தே போனான். ஹவு ஸ்கேர்ட் ஆர் வி? எவ்வளோ பயப்படுறோம். நம்முடைய தைரியம் சொல்கிறதெல்லாம் பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத தைரியம். சண்டை பிடிக்கிறதுக்கும் என்னென்னத்தையும் தேவையில்லாத காரியத்தை செய்கிறதுக்கு தைரியம். யோக்கியமான காரியத்தை செய்கிறதுக்கு இது எப்படி செய்கிறது, முடியலையே, என்னாலலாம் முடியாது. ஏன் முடியும்? யாத்திராம் 22-28 வாசிக்கும்போது, நியாயாதிபதிகளை தூஷியாமல் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமல் இருப்பாயாக. பெரிய ஹோம்ஒர்க் இதெல்லாம். பகீர்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். மோடியை பார்த்து நமக்கு பயப்படக்கூடாது. அவன் நியாயாதிபதி, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரி. ஆனால் அவங்க கொட்டுற வயிற்றறிச்சலுக்கு நமக்கு இங்கே வயிற்றில் புளியை கரைச்ச மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன மோடி என்ன அவனுக்கு அப்பனே நின்னாலும் ஒன்றும் பயம் இருக்காது. இல்லை லூயா. நேபுக்கத்நேச்சாரை கண்டு அவங்க பயப்படல. நேபுக்கத்நேச்சார் 4 எழுதின இந்த இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன். அவருக்கு விரோதமாக எவனா பேசினா அவனை இந்த நெருப்பில் தூக்கி போடுங்க, அந்த சிங்க கபிலை தூக்கி போடுங்க அப்படிலாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க உடனே ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. யோவான் 10:35 வாசிக்கும்போது, வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க. நாம் தேவர்கள்னு வேதம் சொன்னால் அது தவறு இல்லை. இஸ்லாமியர்கள் போட்டு நோன்றானுங்க. அவனுக்கு குதர்க்கமாகவே வேதத்தை படித்து வாயில் கட்டை வைக்கிறாங்க. அந்த கட்டை வெறும் மாயான உபதேசம் விக்கிரகத்தை பற்றி ஏசையா எழுதி வச்சிருக்காரு. நமக்குள்ளே நாம் பெற்ற கர்த்தருடைய வார்த்தை வாழ்வழிக்கும் அப்பம். அது அக்கினியானது, சம்மட்டியானது, அது ஆவியும் ஜீவனுமானது, அது தாகத்தை தீர்க்கும் தண்ணீரானது, கால்களுக்கு தீபமானது, பாதைக்கு வெளிச்சமானது. வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க. அதை மாத்திரம் சொல்லுங்கள். வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க சொல்லுங்கள். இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஆமாம், வேத வாக்கியம் தவறாது. இதில் நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய எச்சரிப்பான ஒரு விஷயம். இப்போ நம்ம சொன்னது ரொம்ப உச்சகட்டமான ஒரு கண்ணில் ஒத்திக்க வேண்டிய ஒரு அறிக்கை, கன்ஃபெஷன். ஆனால் வேத வாக்கியம் தவறாததாக இருக்க என்று நம்ம சொல்லும்போது பரிசேயர்களை போல இருந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் கொஞ்சம் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாத்தையும் நம்ம கரைச்சி குடிச்சிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக நடக்கலைன்னா வேஸ்ட்டு. இந்த வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் எதுக்காக இருக்குது? இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணவும் அவரை பின்பற்றவும் தக்கதாக எழுதப்பட்டிருக்கு. வேத வாக்கியம் தவறாது. அவர் ஆர்கியூமெண்ட்டை வின் பண்ணுறதுக்கு நம்ம வேத வாக்கியம் தவறாது என்று சொல்கிறது சாவான பாவம் இல்லை. நம்ம வாழ்க்கை அப்படி சொல்லி தவறாக இருக்கக்கூடாது. ஆமென். நம்மளை விட்டுட்டு, அதான் இண்டிபெண்ட் ஆஃப் அஸ், த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஆல்சோ பியூர், ஹோலி, அண்ட் தேர் இஸ் நோ ஃபால்ட், இட் கேனாட் ஃபெயில். நம்ம சார்ந்ததாக இருந்தாலும் சாராததாக இருந்தாலும் வேத வாக்கியம் தனித்தன்மை வாய்ந்த விதத்தில் அது தவறாது, அது பொய் உரையாது, அது பொய்க்காது. ஆனால்
வேத வாக்கியம் வேதத்துக்காக எழுதப்படல, நமக்காக எழுதப்பட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. அதனால தான் உபதேசத்தில் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நிற்பாங்க விசுவாசிகள், ஊழியர்கள். ஆனால் திரை மறைவிலே நிறைய ஓட்டை இருக்கும். ஊழியம் போவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்ம மூலமாக தூஷிக்கப்படும். அவசங்க, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் தூஷிக்கவே முடியாது. சரியான டெக்னிக்கலான ட்ரூத் கர்த்தருக்கு அடுத்த எதையும் யாரும் டச்சே பண்ண முடியாது. நம்ம எண்ணம் தான் அங்கே நியாயம் தீர்க்கப்படுது. கர்த்தருடைய வார்த்தை யாரும் தூஷித்து உடனே அது பாவமாயிடுறதில்ல, வெள்ளையாக இருந்தது கருப்பாயிடுறதில்ல, சிவப்பாக இருந்தது பச்சையாகிறதுல, அதெல்லாம் மேட்டரே இல்லை. நம்ம எண்ணம் இருக்குது பார்த்திங்களா, அவரை மீறணும், அவரை கேவலப்படுத்தணும், அவரை நக்கல் பண்ணணும், அவரை தட்டி கேட்கணும், அதுதான் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். ஸோ தேவன் எழுந்தருளுகிற இடம், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். சொல்லுங்கள். இப்போ நம்ம கூடி வந்தவங்களாம் யார்? அது அப்பா தைரியமாக. இப்போ கூடி வந்தவங்களாம் யார்? தேவர்கள். உங்கள் மத்தியில் தேவன் எழுந்தருளி இருக்கிறாரா? இதை விட்டுட்டு அந்த உத்தரத்தை பார்ப்போமா, அங்கே வவ்வா மாதிரி அங்கிட்ட தொங்கிட்டு இருக்காரா? இவ்வளோ தேவர்கள் நடுவிலே தேவன் நியாயம் விசாரிக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் மெய்யாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சபை கூடி வர்றோமே, தேவன் எழுந்தருளி இருக்கிறாரா? தேவனை மதிக்கிறோமா? தேவன் மதிக்கப்படுறாரா? செத்த அந்த பாட்டிக்கு அவங்க பண்ண லூட்டி சகிக்கலை. ஆனால் அவங்க கண் அவ்வளோ மறைக்கப்பட்டிருக்கு, அவங்க இருதயம் அவ்வளோ கடினப்பட்டிருக்கு, அந்த பாரம்பரியத்தில் ஊறி போயிட்டாங்க. ஒரே இம்சை தான். அவங்க உண்மையாகவே அந்த பாட்டி, அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே அவங்க செய்யலை. புரியுதுங்களா? அந்த அம்மா போயிட்டதுனால வேற ஒரு செத்த ஆவி சாவு அவங்கள எதையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த அம்மா என்ன தான் யோசிக்கிறாங்கன்னு தெரில. இப்போ நம்ம இங்கே இருந்து அவங்கள இப்படி விமர்சிச்சிடுறோம், பெரிய நம்ம ஞானிகளாக்கும், பெரிய ஜெயிச்சிட்டோமாக்குன்னு. நம்ம வேணால் அந்த சடங்கெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கலாம். பட் அதர்வைஸ் ஞான எழுப்புதல் அடைந்தவர்களாக, தேவன் நம்ம மத்தியில் எழுந்தருளினவர்களாக நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படின்னா எப்படி இருக்கணும்? சபை எப்பயுமே இங்கே அப்பா ஜேன்னு இருக்கணும், இங்கே பரவசம் இருக்கணும், இங்கே வல்லமை இருக்கணும். குருடன் உள்ளே வந்தால் அவங்க பார்த்துட்டு தான் வெளியே போகணும். தோத்திரம் சப்பானி நடந்துட்டு தான் வெளியே போகணும். ஊமையம் பேசிட்டு தான் போகணும். ஒரு வார்த்தை இயேசு நல்லவர் சொல்லிட்டு தான் போகணும். அல்லேலூயா. இல்லையே அதெல்லாம் விடுங்க. நாம் தான் எழுச்சி அடைஞ்சு வெளியே போகிறோமா? தேவன், இப்போ நான் கேட்குறேன், தேவன் இங்கே தேவன் எழுந்தருளி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போவீங்க? கொஞ்சம் யதார்த்தமாக சொல்லுங்கள். போகிறதா இருந்தால் நீங்கள், அது உங்கள் சௌரியம், இருக்கிறதும் போகிறதும் அது உங்கள் சௌரியம். ஆனால் உண்மையாக இங்கே ஏசு எழுந்தள்ளி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு ஓகே ஜீசஸ் இங்கே இருங்க, நான் போய்ட்டு முடிஞ்சிருச்சு, எங்களுக்குலாம் 7:30 முடிஞ்சிடும், இன்னும் நீங்கள் வரலையா, கிளம்பலையா அப்படின்னு கேட்பீங்களா? சொல்லுங்கள். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? வாங்க, எங்கே வாரும் இயேசுவே, நீங்கள் வாங்க இயேசுவேன்னு கூப்பிட்றோம், வந்தவரை என்ன பண்ணுறோம்? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். உங்களை தான் கேட்குறேன். ஏன் ஏதாவது சொல்லிவிட்டு மாட்டிக்கின்னு பயப்படுறீங்களா? அவருக்கே தெரியும். எப்படி
வீட்டுக்கார வேலையில் இருந்துட்டு அவருக்கே தெரியும், பிள்ளை டியூஷன் போய்ட்டு வந்து அவருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதுவும் சொல்ல மாட்டிங்களா? என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் நீங்கள் வேணால் போங்க, நாங்கள் இருந்துட்டு போய் ஏசிட்டு போய் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள், யோசிங்க. அது உண்மை இல்லையா? அவர் எழுந்தருளி இருக்கிறாருங்கிறது உண்மை இல்லையா? ஆமாம். அவர் இப்போ எழுந்தருளி இருந்தால் வீட்டுக்கு போயிடுவீங்களா? இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருக்கு. ஏன்னா நாங்கள் அவரை கூட்டிகிட்டு போயிடுறோம், ஆட்டோ வச்சு வேணால் கூட்டிகிட்டு போயிடுறோம், காரை டாக்ஸி வச்சு அப்படி சொல்லுவீங்களா? எப்படி? அப்படியா? அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நீங்கள் உண்மையாக இருப்பீங்களா? இருப்போங்கிற நம்பிக்கை வழியே இருப்பீங்களான்னு தான் மேட்ரு. அந்த அம்மா பற்றி அவள் தேவாலயத்தை விட்டு நீங்காது இருந்தாள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அந்த அன்னாளை பற்றி வாசிக்கும்போது மோசஸ் விருட்டுன்னு கிளம்பிட்டார். முகமுகமாக பேசி பார்த்துட்டு, எப்பா இதெல்லாம் நடக்க வேண்டியிருக்கலாம், செய்ய வேண்டியிருக்கலாம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வாங்கிட்டு மோசஸ் போயிட்டார். யோசுவா இன்னும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். சபை ஐக்கியம், சரீரம். திரும்பி அந்த எறும்பு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள். போய் வீட்டில் பார்த்து லேஸில், அதாவது பை சொல்லிட்டு போகாது. இங்கேருந்து அதுக்குள்ளே அங்கே போய் பார்த்து திருப்பி இந்த பக்கம் ஐயோ அதுங்க ஒரு இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஆனால் நமக்கே அழுத்து போயிடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பார்த்தா அவ்வளோ எறும்பு அங்கே இருந்துச்சு, ஒன்று கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். செபிப்போம்.